எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் புதுசாக லான்ச் பண்ணியிருக்கேன் 105 ஹெச்பி ஒர்க் மாஸ்டர் அந்த வண்டியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த வண்டியோட லான்ச் ஈவெண்ட்னு பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடந்துச்சுங்க. அங்கே தான் இந்த வண்டியை ஷோகேஸ் பண்ணியிருந்தாங்க. நம்ம 90 டிஸ்கன்டினியூ பண்ணிவிட்டு இந்த வண்டியை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 106 ஹெச்பி. இதோட டார்க்னு பார்த்தீங்கன்னா 462 நியூட்டன் டார்க்கு. இது நம்ம 90 விட 120 நியூட்டன் அதிகம். வண்டி பார்க்குறதுக்கு சேமாக ஒரே மாதிரி தான் இருக்கும். டயர் சைஸு, ஃப்ரண்ட் வீல் வெயிட் எல்லாமே சேம் 90 மாதிரியே தான் இருக்கும். மேக்னெட் முதற்கொண்டு. ஆனால் 15 ஹெச்பி டிஃப்ரென்ஸில் இவ்வளோ டார்க் எப்படி ஏற்றுனாங்கன்னா சிஆர்டி பம்ப் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இவ்வளோ டார்க் ஏற்ற முடியும். வண்டியோட ஈசி யூனிட் மேலே இருக்கிறது இதுதான் இந்த வண்டியோட மூலம் மாதிரி. இந்த வண்டியில் வந்து ஃப்ரண்டில் வந்து பேட்டரி பாக்ஸ் இருக்காது. ஸோ அந்த சைடில் வந்துட்டாங்க. இந்த வண்டியோட பேனட்டு பார்த்தீங்கன்னா சேம் எக்ஸசரிஸ் பேனட்டுங்க. தூக்கறக்கு சிங்கிள் பம்பு. சைடெல்லாம் அலுமினியம் ஃபாயிலெல்லாம் யூஸ் பண்ணி ஹீட் வராமல் தடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா 4 கூலர் இருக்குது. ஃபஸ்ட்டு டீசல் கூலர், ஆயில் கூலர், இன்டர் கூலர், அதுக்கப்புறம் ரேடியேட்டர். இந்த வண்டியில் ஆட்டோ கிளீன் டைப் ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. முக்கால்வாசி சிஆர்டி வண்டியில் இதுதான் வருது, இந்த ஃபில்டர் தான் வருது. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் சிலிண்டருமா இருக்கிறதாங்க கேத்தலிக் கன்வெர்ட்டர். இதனால தான் பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுறோம். அப்புறம் தான் அந்த வண்டியோட ஃபியூஸ் பாக்ஸ், டூல்ஸ் பாக்ஸ் அளவுக்கு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த வண்டியில் ரேடியேட்டர் ஃபேனுக்கு வந்து பெல்ட் கிடையாதுங்க. இதுக்கு பேர் விகாஸ் ஃபேன் அப்படிங்கிறாங்க. இன்ஜின் ஹீட் ஆகும்போது தானாகவே இது ஓடிடுங்க. இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் மோட்டர் மூலமாக இது கண்ட்ரோல் ஆகுது. நம்ம கேடிஎம் பைக்ஸ் எல்லாம் பார்க்கலாம், இன்ஜின் ஆஃப் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபேன் ஓடிட்டே இருக்கும். அதுதான் விகாஸ் ஃபேனுங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பம்பு, டீசல் ஃபில்ட்ரு, ஹைட்ராலிக்கல் ஃபில்ட்ரு எல்லாமே அந்த ரைட் சைடு வந்து லெஃப்ட் சைடு வந்துடுது. இந்த வண்டியோட டீசல் டேங்க்னு பார்த்தீங்கன்னா 90 மாதிரியே கீழே தான் கொடுத்துருக்காங்க பைபர் டேங்கு. இதனுடைய டேங்க் கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா 90 லிட்டர் டேங்க் கெப்பாசிட்டிங்க. 90 லிட்டர் டீசலுக்கு நீங்கள் வந்து 11 லிட்டர் ஆட் ப்ளூ ஆயில் ஊற்றணும். ஆட் ப்ளூ ஆயில் ஊற்றுறதுக்கு அந்த ப்ளூ கலர் கேப் இருக்கிற டேங்கு. அப்புறம் இந்த வண்டியோடைய பேட்டரி பாக்ஸ் வந்து லெஃப்ட் சைடில் வந்துடுதுங்க. இது உனக்கு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 410 mm கிரவுண்ட் கிளியரன்ஸு. டீசல் டேங்கில் ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. பட் இதெல்லாம் கண்டிப்பாக தாங்காது. நீங்கள் கண்டிப்பாக கீழே பிளாட்ஃபார்ம் போட்டே ஆகணும். அப்புறம் வண்டியோடைய சிசின்னு பார்த்தீங்கன்னா 3400 சிசி எஃப்இடி ஃபியட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து 4 ட்ரை ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா நீட்டாக ஒரு பாக்ஸ் டைப்பில் செஞ்சு உள்ளே விட்டுருக்காங்க. நல்லா சேஃப்டியாகவே இருக்குது. அந்த வண்டியோட கேபின் வியூ பார்க்கலாங்க. இந்த வண்டியோட கேபின் பார்த்தீங்கன்னா நல்லா எக்ஸசரிஸ் இருக்கிற மாதிரி நல்லா ஸ்பேசியஸாகவே இருக்குது. கீழெல்லாம் அந்த பிளாட்ஃபார்ம் போட்டு அதிகமாக புழுதி மேலே வராத மாதிரி பண்ணிட்டாங்க. அப்புறம் வந்து இதனுடைய வியூன்னு பார்த்தீங்கன்னா நல்லா யானை மேலே வந்து போகிற மாதிரியே இருக்கும். 90 இருக்கிற அதே ஃபீல் தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து 20+20 கீர் பாக்ஸ், சேம் எக்ஸசரிஸில் இருக்கிற அதே கீர் பாக்ஸு. பெடல், பிரேக்கெலாம் சஸ்பெண்டட் டைப்புங்க. முக்கால்வாசி எல்லாமே ஸ்விட்சஸ்லேயே கொடுத்துட்டாங்க. ஹெட்லைட் ஆன் அண்ட் ஆஃப் இருக்கும் பாருங்கள். ஃபுல் ட்ரைவ் ஆன் அண்ட் ஆஃபும் ஸ்விட்ச்லேயே கொடுத்துட்டாங்க. அதனால் அந்த பக்கம் வந்து அந்த லிவர் இருக்குது. ஒரு ஹேண்ட் பிரேக்கு, கிரிப்பர் ஆனு, லோ ஹை மீடியம் அந்த கீர் மட்டும் தான் இருக்கும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீடு கீர் இருக்கும். அப்புறம் லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் கண்ட்ரோல், வீடியோ ஆன் அண்ட் ஆஃபும் ஸ்விட்ச்லேயே. லிஃப்டோமேட்டிக் இருக்குங்க. அப்படி தான் இது மாதிரி வண்டியோடைய ஆக்சிலேட்டரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் வந்து இதுதான் லைட் ஆன் அண்ட் ஆஃப் இண்டிகேட்டர் இருக்கலாம். அப்புறம் இது வந்து எலக்ட்ரானிக் ஷட்டில் தாங்க வரும். ஒரே ஆப்ஷன் எலக்ட்ரானிக் ஷட்டில் மட்டும்தான். அப்புறம் சைடில் வந்து நிறைய ஸ்விட்சஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து அந்த ஆர்பிஎம் செட் பண்ணிக்கிறக்காக 2 ஆர்பிஎம் நம்ம செட் பண்ணிக்கலாம். ஸ்டேரிங்னு பார்த்திங்கன்னா டில்டபிள் ஸ்டேரிங் கொடுத்துருக்காங்க. அதோட பேக் வியூன்னு பார்த்தீங்கன்னா வீல் வெயிட்டோட டிசைனை மாற்றிருக்காங்க. கருப்பு கலரில் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் டிசைன் மாதிரி இருக்குது. ஆனால் வெயிட்டில் ஒன்று தான் 50 கிலோ. ஒரு சைடுக்கு வந்து 100 கிலோ, அப்புறம் 2 சைடுக்கு 200 கிலோ கொடுத்துருக்காங்க. அந்த வண்டியோட பேக் சைடு வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 90 கொஞ்சம் அப்டேட் ஆகி தான் இருக்குது. இந்த பின்னாடி ஹைட்ராலிக் கையெல்லாம் கொஞ்சம் திக்னஸ் அதிகப்படுத்திருக்காங்க. அப்படியே லிஃப்டிங் கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. 3500 கிலோ லிஃப்டிங் கெப்பாசிட்டி. டூல்ஸ் பாக்ஸ் வந்து உங்களுக்கு பின்னாடி வந்துடும். அப்புறம் அந்த ஹைட்ராலிக் கையை வந்து உங்களால் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கவும் முடியும், குறைச்சிக்கவும் முடியும். அதுக்கப்புறம் இந்த வண்டியில் 6 ரிமோட் வால் கொடுத்துருக்காங்க. இந்த 6 ரிமோட் வாலும் அவங்க யூஸ் பண்ண போகிறதில்ல. வெளியே பெரிய இம்ப்ளிமெண்ட்டுக்காக இது யூஸ் பண்ணலாம். இதில் யாரும் டிப்பரும் மாட்டி ஓட்ட போகிறது கிடையாது. வந்து டிப்பிங் பெட் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா 2 ரேம் இருக்குது. 90 பார்த்திங்கன்னா சிங்கிள் ரேம் தான் வரும். பின்னாடி கிரோன்னு பார்த்தீங்கன்னா சேம் அதே ரிடக்ஷன் டைப் கிரோவில் தான். 90 இருக்கிற அதே கிரோன்னு தான் இதுலேயே இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டெயில் லைட்டெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே எல்இடிங்க. பின்னாடி ஒர்க்கிங் லைட்டு எல்லாமே எல்இடி. முதல்ல இந்த வண்டியோட டாப் பார்த்திங்கன்னா முதல்ல ரோல் ஓவர் ப்ரொடக்ஷனில் இருந்தது. இப்போ ஃபால் ஓவர் ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதனால் இந்த வண்டி அவ்வளோ சீக்கிரம் கமராது. கமர்ந்தாலும் ஆப்ரேட்டருக்கு வந்து ரொம்ப சேஃப்டியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வண்டியோட ஹைட்ராலிக் கையெல்லாம் பாருங்கள் எவ்வளோ திக்னஸ் பெருசாக இருக்குன்னு. இந்த வண்டி சைடு மக்கடெல்லாம் உங்களுக்கு பிளாஸ்டிக்கில் தான் வரும். இந்த வண்டியோட PTO ஹெச்பின்னு பார்த்தீங்கன்னா 91.2 வீடியோ போகிறேங்க. 540 and 1000 ரெண்டுமே வண்டியில் வந்துடுதுங்க. இந்த வண்டியோட வீடியோ சீல் கவர் மட்டும் மாற்ற மாட்டாங்க போல். எப்பவும் போல் 90 கம்மி கொடுத்துருக்காங்க. வாழமரம் ரோட்னா கண்டிப்பாக சீல் போயிருங்க. இந்த வண்டியோட சவுண்டு கேளுங்க.
முக்கால்வாசி இந்த வண்டி பற்றியெல்லாம் கவர் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். இந்த வண்டியோட ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 32 லட்சம் அந்த ரேட்டு வந்துருக்குங்க. ஃபஸ்ட்டு 20 வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 36 லட்சம் 30 லட்சம் அந்த மாதிரி எனக்கு கொடுக்குறாங்க போல். உங்கள் டீலர் கேட்டு விசாரிச்சுக்கங்க. இந்த ரேட்டுக்கு இந்த வண்டி ஒருத்தானு கேட்டிங்கன்னா கொஞ்சம் ரேட்டு ஓவர் தான். ஒரு 25 லட்சம் அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த வண்டி நல்லாவே சேல்ஸ் ஆகிருக்கும். இந்த வண்டி வந்து கேட்டால் யூஎஸ்லேருந்து இம்போர்ட் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் நம்ம ஏரியாவில் வந்து 31 லட்சம் போட்டு யாரும் வாங்குற அளவுக்குலாம் ஆட்கள் இல்லை. ஒரு 25 லட்சம் அந்த கணக்கில் வச்சுருந்தாங்கன்னா அந்த வண்டி நல்லாவே சேல்ஸ் ஆகும். ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குதுங்க அந்த வண்டியில். குறையெல்லாம் எதுவுமே கிடையாது, ரேட்டு தான் குறைய. வண்டியோட மைலேஜ்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5லேருந்து 9 வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கம்பெனி தரப்பில். ஆனால் அந்த வண்டி ஃபீல்டில் வந்து ஓனர்கிட்டருந்து கேட்டால் தான் தெரியும் என்ன மைலேஜ்னு. ஆனால் மைலேஜ் வந்து நல்லாவே தருங்க. சிஆர்டி பம்பு வந்து இன்லைன் பம்போட நல்ல மைலேஜ் தரும். வண்டியோட ரேட்டு மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா வண்டி ரொம்ப நல்ல வண்டி. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. தேவையில்லாத ஆப்ஷனே நிறைய இருக்குது. இந்த பட்டனில் கொடுத்ததெல்லாம் குறைச்சிட்டு மேனுவலியே கொடுத்து இந்த சீட்டெலாம் நார்மல் சீட்டு கொடுத்து அதெல்லாம் பண்ணாங்கனாலே வண்டியோட ரேட்டை குறைச்சிருக்கலாம். இவ்வளோ ரேட்டு போட்டு யாரும் டிராக்டர் எடுக்க மாட்டேங்க இருக்கிற காலகட்டத்தில். ஏன்னா 31 லட்சம் போட்டால் அவங்க டியூ கட்டணும். இதில் வேறு போட்டி வேறு அதிகம். 1300 ஓட்டுறாங்க எங்கள் ஊரில் நோ 75 வச்சுக்கிட்டு. அதனால் ரேட்டை மட்டும் கொஞ்சம் குறைச்சாங்கன்னா இந்த வண்டி நல்ல சேல்ஸ் ஆகுங்க. நானே ஒன்று எடுப்பேன், அந்த அளவுக்கு இருக்குது வண்டி. கடவுட்டு